ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். எல்லா கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க அத்தனை பேரும், முன்னால இருக்கிற அத்தனை பேரும் கரங்களை தட்டி மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும், மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும், திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். சின்ன பிள்ளைங்களை கை தட்டுங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். எல்லா கரங்களை தட்டி ஆற்றங்கரையில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும், ஆற்றங்கரையில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும், யாக்கோபாசி பெற்றதும் ஜபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். கெசமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும், கெசமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும், உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏரியாக்கள்ல வருதோ என்னன்னு எனக்கு தெரியல. வருதுங்களா? தினதோறும் எங்க பாடல் போகிறது பார்க்குறீங்களா? சிஸ்டர் பாக்கியா பேட்ரிக், என் பிள்ளைங்க எல்லாருமே பாடுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். நேரம் வேற அதிகமாக இல்லை, அதனால் தினதோறும் எங்கள் பாடல். நான் இந்த முறை சிவகாசி, ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் எங்களுக்கு, ஆனால் இந்த முறை தான் நான் டேவிட் ஐயா அவர்கள் மூலமாய் கேட்டு நான் பிரிண்டிங் விஷயமாய் வந்தேன். ஏன்னு சொன்னால் ஒரு 3000 பாடல் புத்தகமும் அதே நேரத்தில் கேலண்டர், அந்த வாக்குத்தத்த ஸ்டிக்கர் இதெல்லாம் போடுறதுக்காக வந்தேன். இன்றைக்கி காலையில் அம்சாபுரத்தில் ஒரு சபையில் பேசிட்டு வந்தேன். ஆனாலும் கூட கடந்த வாரத்தில் டேவிட் ஐயா அவங்களை அணுகி கேட்கும் போது உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி பாஸ்டர் அவங்க எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. பாஸ்டருக்காக பாஸ்டர் அம்மா
சபையாராகிய உங்களுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரங்களாம் நம்மள மாதிரி ஆளை ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு மவுசு தான். ஒரு அலையிலையா சொல்லுங்க. நிறைய மீட்டிங்ஸ். அடுத்த வாரம் வேலூரில் சிஎஸ்ஐ சபை 2 நாள் சேர்ப்பின் விழா. அடுத்த வாரம் வேலூர். நிறைய மீட்டிங், டைம் இல்லை எனக்கு போட்டோம். அதனால் உங்கள் கையில் பாடல் புத்தகம் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சுங்களா? யாருக்குன்னா பாட்டு புக்கு பத்தலையா? ஒன்று இருக்குது. பக்கத்துலன்னா யாருக்குன்னா வேணுமா? சரி, எல்லாருக்கும் இருக்குது. அது எதுக்கு கொண்டு வந்தேன்னா, நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறோம். லட்சக்கணக்கில் நாங்கள் போடுறோம் பாட்டு புக்கு. இது ஆலயம் 6வது சர்ச்சு கட்டின்னு இருக்கிறோம். 3 வேலை நிற்குது. அதுக்காகத்தான் அதோடைய விலை 20 ரூபாய். நீங்கள் போகும்போது என்ன செய்யுங்க, யாருன்னா தம்பி கையில் பாஸ்ட் யாரோ சொல்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்துருங்க. 20 ரூபாய். இல்லைன்னா பின்னால் அங்கே கூகுள் பே, ஃபோன்பே இருக்கும். அதில் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா 20 ரூபாய். அந்த உங்கள் நிமித்தமாக ஒரு சர்ச்சு கட்டடம் முடிகிற நேரம். அல்லேலூயா. 6வது சபை. அல்லேலூயா. அதுக்காக நாங்கள் அது கொண்டு வந்தேன். அல்லேலூயா. சரி, இந்த வேளையிலுமாய் கூட அந்த 6வது பாடல், என் மனைவி பாடுற பாடல் ஆசீர்வாத டிவியில். என் மனைவி ஏன் இங்கே வரலன்னு சொன்னால், குழந்தை எனக்கு பேத்தி 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 மகனுங்க வந்துட்டாங்க. பெரிய மகளுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தார், பெண் குழந்தை. அதில் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பாட்டு என்ன 2-3 பாடிட்டு போனால் நாங்கள் எப்படி பாடுறதுன்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாத டிவியில் வருது. யூடியூப்பில் 60 பாட்டுக்கு மேலே இருக்குது. அடுத்த மாதம் ஆசீர்வாத டிவி பிறந்த நாள் ஒரு 10 பாடல்கள் புதுசாக வரும். யூடியூப்பில் போடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாட்டு புத்தகத்துக்கு பின்னால் அந்த யூடியூப்பில் உடைய அந்த பேர் இருக்கிறது, பாஸ்டர் கே பேட்ரிக் சாங்ஸ், இல்லாவிட்டால் சிஸ்டர் பாக்கியா பாடல்கள். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குன்னு சபையில் பாடலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த மாதம் புது புது பாட்டு உங்கள் கையிலே வந்துடும். எத்தனை பேர் எங்களை நேசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லிட்டீங்க. நேசிக்கிறதும் நேசிக்காது எப்போ தெரியுமா வரும்? 4 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். நான் 6:15 தான் எனக்கு ட்ரெயின். போகும்போதே 4 மணிக்கு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணால் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு அந்த அம்மா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அப்போ நீங்கள் நேசிக்கிறத நேசிக்காத அது இன்னைக்கு 4 மணிக்குள்ளே ஃபோன்லேயே தெரிஞ்சுக்குவேன், இவங்க நேசித்தாங்களா நேசிக்கலையா. அதனால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா புது புது பாடல் வரும். இது பிஸ்னஸுக்காக நான் வரல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. பட்டி தொட்டி எல்லாம் அவர் நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. டப்டி கலெக்டரெல்லாம் என் மனைவி பாட்டை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பெருமையோடு சொல்கிறேன். அல்லேலூயா. சென்னையில் டப்டி கலெக்டர் பெரும்பூரில் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது பாடல், சாங் நம்பர் 6. கை தட்டி பாடணும். கீழே வச்சுட்டு நல்ல கரங்களை தட்டி பாடலாம். என் சித்தமல்ல உங்க சித்தம் நாதா, என் சித்தமல்ல உங்க சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தமல்ல. கரங்களை தட்டி, கைக்கு நோவு என்னன்னு தெரியல, நல்ல கரங்களை தட்டி பாடலாம். அடிமை நானே எஜமான் நீரே நாதா, அடிமை நானே எஜமான் நீரே நாதா, கனவின நானே கனவான் நீரே நாதா, கனவின நானே கனவான் நீரே
சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல. நீரே களிமண்ணானே நாதா, கோயவன் நீரே களிமண்ணானே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவே நாதா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல. நினைவை அறிந்தவர் நீரே நாதா, எந்த நினைவை அறிந்தவர் நீரே நாதா, எனக்காயாவையும் செய்பவர் நீரே நாதா, எனக்காயாவையும் செய்பவர் நீரே நாதா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தம் அல்ல. அல்லேலூயா. எந்த பாட்டு பாடுறது எந்த பாட்டு விடுறதுன்னு தெரியல, அவ்வளோ அருமையான பாடல்கள். இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு செய்திக்கு போகலாமா? ஒரே ஒரு பாடல், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் நானும் தான். அல்லேலூயா. என் பக்கம் நீர் இரும் ஓ இயேசுவே முதல் பாட்டு. இப்படி தான் நாங்கள் எழுதுனது. சென்னையில் ஒரு ஊழியக்கார அம்மாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப விருப்பமா. அவங்க எங்ககிட்ட கேட்டிருந்தா இதிலேயே பாட வச்சிருப்போம். ஆனால் அவங்க போய் மியூசிக் மைண்ட்ஸ்கார அணுகி வார்த்தைங்கள்லாம் மாற்றி தப்பாக எழுதி எங்கள் சாட்சிக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி செஞ்சுட்டாங்க. அதான் நல்லவன் சம்பாதித்த நாராவாயன் திங்கிறான்றான் பாருங்க. 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு வியூவர்ஸுங்க. ஆனால் அவங்களுக்கு 9 மில்லியன் பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ நல்லவங்க இல்லை? நான் அவங்கள கண்டுபிடிச்சி கேட்டால் ஐயா சாரின்ட்டார், அவ்வளோதான். போய் அவனுக்கு ஒரு பூரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான். அல்லேலூயா. எப்படி இருக்குது கதைங்க. ஸ்தோத்திரம். இது 99 எழுதினேன். 2000 கன்னடாவில் பாட வச்சோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தமிழில் 2005 என் மனைவியை பாட வைத்தேன். அல்லேலூயா. இது அண்ணன் மோகன் சி லாசரஸ்லேருந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் எங்களை கூப்பிட்டு 4 மாவடியிலெல்லாம் எங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த பாடல் மூலமாக. சரி, டைம் இல்லை. என் பக்கம் நீர் ஏறும் 6
பாட்டு புத்தகத்தில் முதலாவது பாடல். நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயான்னு வரும்போது கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என் பக்கம் நீரிடும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இருளான நேரத்திலே வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். இருளான நேரத்திலே வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் ஜீவனாய் நிறுவும் ஆண்டவரே என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இருளான நேரத்திலே வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். இருளான நேரத்திலே வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனாயிரும். சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்ணீர் விடும் நேரத்தில் என் தாயாயிரும், நான் கடன் பட்ட நேரத்தில் என் தகப்பனாய் நிறுவும் ஆண்டவரே. கண்ணீர் வீடும் நேரத்திலே தாயாயிரும், கடன் பட்ட நேரத்திலே தகப்பனாயிரும். கண்ணீர் வீடும் நேரத்திலே தாயாயிரும், கடன் பட்ட நேரத்திலே தகப்பனாயிரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வசனம் படிக்கும் நேரத்தில் நீர் போதகராயிரும். நான் அழுது ஜெபிக்கின்ற வேளையில தேவனாய் நீர் இரும் ஆண்டவரே என்று பாடுவோம். வசனம் படிக்கும் நேரத்திலே போதகராயிரும். ஜெபிக்கின்ற நேரத்திலே தேவனாயிரோ. வசனம் படிக்கும் நேரத்திலே போதகராயிரும். ஜெபிக்கின்ற நேரத்திலே தேவனாயிரோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் செய்திக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஹலோ தம்பி, பேசி நல்லா இருக்கக்கூடாது, சரியா? சரி. அல்லேலூயா. இந்த கால வெளியிலுமாய் கூட உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு அதிகாலையிலே தேவ சமூகத்தில் அம்சாபுரத்தில் பாஸ்டர் அவருடைய இல்லத்தில் தங்கி இருந்தேன். சர்ச்சுக்கு மேலே பேசி முடிச்சிட்டிங்களா சிஸ்டர்? பேசிட்டிங்களா? இல்லை எதனா பேசிடுங்க. செய்தி வேலை வந்த பிறகு பேச்சை நிறுத்துங்க. போன வாரெல்லாம் புளிச்சு போன கதைங்க, தேவையில்லாத கதைங்க, ஃபோனில் அவர் கணக்கில் பேசிட்டீங்க. சாமுவேலோடு ஆண்டவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, சின்ன பிள்ளை கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். எனக்கு முன்னால் ஃபோன் வச்சுட்டுக்கிறாங்க, இல்லைன்னா கீழே வந்தேன்னா தெரியும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? தேவ சமூகத்தில் இருக்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் ஒத்து கவனித்து பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பயபக்தியாய் நாம் இருக்கலாம். அல்லேலூயா. எஜமானன் வருகிற வேலை நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த நேரமோ எந்த வேலையும் நமக்கு தெரியாது. ஒரு வேளை பிரசங்கித்து கொண்டு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே ஆவியானவர் வந்தாலும் நாம் எல்லாரும் மறுரூபமாகி விடுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு காலவெளியிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் வேதத்தை எடுக்கும் போது சில ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு காலவெளியில ஒரு புதிய செய்தியை சுட சுட உங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 5 மனிதர்களை குறித்து பேசலாம்னு சொல்லி நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனா 5 நபர்களையும் காட்டுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. பாஸ்டர் அவங்க சொன்னாங்க 6:15 மணிக்கு தான் உங்களுக்கு ட்ரெயின், எப்பவுமே 12 மணிக்கு முடியும் ஆராதனை, இன்னைக்கு 4:30 மணிக்கு முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் உக்காந்தார். அல்லேலூயா. 4:30 மணிக்கு முடிக்கலான்றவங்கெல்லாம் எத்தனை பேரு? ஐயோ அப்பா, இப்போ விட்டாலே போதுன்ற நிலைமையில இருக்கிறீங்க. உங்களெல்லாம் வச்சு ஆண்டவர் என்னத்தை செய்ய போறார் தெரியல. அல்லேலூயா. சரி, 5 நபர்கள் பாருங்க. அதுல யோசேப்பும் யோபுவும் ஆபிரகாமும் எலியாவும் பாருங்க, என்னதுங்க, மோசையும். அல்லேலூயா. 5 நபர்களை குறித்து இன்னைக்கு புதிய வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்படியா நான் பார்க்கும் போது
ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பித்தேன், இந்த சபைக்கு என்ன ஆசீர்வாதங்களை நாங்கள் சொல்லணும், என்ன செய்தியை நான் கொடுக்கணும் என்று காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். என் பிள்ளைங்களுக்கு சொல்ல நான் ஏற்கனவே வேற செய்தி ஆயத்தப்படுத்தி வந்தேன். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, உன் நினைவு என் நினைவு இல்லை, என் வழிவும் வழி இல்லை, நீ உன் சுயத்துல கொண்டு வந்தினா செய்தி எந்த நன்மையும் அவங்க பெற முடியாது. ஆனா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வந்தாதான் நான் அவர்கள் நடுவில் பேசி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பாங்க. உன் வார்த்தையை கொண்டு நீ பேசினா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அப்பதான் ஆண்டவரே என் வார்த்தை எடுபடாது. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை தெளி தேனிலும் மதுரமான வார்த்தை. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் கண்மலையும் பிளக்கக்கூடிய சமுட்டியா இருக்கிறபடினால் உங்க வார்த்தை தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி காத்திருந்து ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலையில வாங்கினேன். எடுத்தவங்க ஒரு பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு உங்க வேதத்தை திருப்புங்க, வாசிங்க. சண்டை போடக்கூடாது, சத்தமா ஒருத்தர் நல்லா வாசிங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆவியானவர் இந்த காலவெளியில உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், உண்மை உள்ளவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்ட தேவன் பிரியப்படுகிறார். உண்மை உள்ளவர்களை தேவன் அவருக்கென்று தெரிந்தெடுத்தார். வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று அவர் தெரிந்து எடுத்தார். ஒருவேளை 20 ஆண்டு காலமாய் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த சபையில ஒரு விசுவாசியாய் இருக்கிறேன், ஒரு மூப்பராய் நான் இருக்கிறேன், சபையில ஒரு முக்கியஸ்தனாய் நான் இருக்கிறேன். ஆனா 10 வருடங்களுக்கு அப்புறம் வந்தவங்க, 5 வருடங்களுக்கு அப்புறம் வந்தவங்க, 2 வருடங்களுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் அவங்க வாழ்க்கை தரத்தை பார்த்தால் எவ்வளவு பாருங்க. அநேக கட்டடத்தின் மேல கட்டடங்கள் கட்டுகிறார்கள், அநேகர் 4 வீலர் 2 வீலர் வாங்கி விட்டாங்க, அநேக நகை நட்டுகள் சேர்த்து விட்டாங்க, பேங்க்ல எத்தனையோ பேலன்ஸ்கள் இருக்கிறது. ஆனா நான் எப்படி வந்தனோ அப்படியே நான் இருக்கிறேன்னு ஒருவேளை நினைச்சு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஆண்டவர் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாரு, பெற்றுக் கொள்றதுக்கு தான் நம்ம தயாரா இல்லை. அல்லேலூயா. ஏன் சொன்னா, எங்க உண்மை இருக்கிறதோ கர்த்தர் அங்கே இருப்பார். உண்மையும் உத்தமம் எங்க இருக்கிறதோ, ஜெப வாழ்க்கை யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை யாரெல்லாம் ஒழுங்கா வாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லி சபையில ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களா இருக்கிறீர்களோ, ஒருவேளை பரிசுத்தத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில எல்லாம் யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவர்களை வாளாக்காமல் தலையாக்கவும், அவர்களை கீழாக்காமல் ஆண்டவர் மேலாக்கவும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால அவர்களை நிரப்பி வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே உத்தமம் இருக்கிறதோ, எங்கே ஜெப வாழ்க்கை இருக்கிறதோ, தேவனுடைய இதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் நடந்து கொள்வோமே. ஆனால் நம்முடைய வாயில சொல் பிரவாததற்கு முன்னமே அதை அறிந்த தேவன் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு மாதமெல்லாம் நீங்க வேலை செய்தால்தான், ஒரு வாரமெல்லாம் நீங்க வேலை செய்தால்தான், வாரத்திலேயோ மாதத்திலேயோ நீங்க பட்ட கஷ்டத்தினுடைய பலனை வேலையிலிருந்து சம்பளம் மூலமாகத்தான் நீங்க பெற முடியும். வீட்டுக்கு தேவையானதை நீங்க வாங்க முடியும். எது ஒரு நல்ல கெட்டது எது நடந்தாலும் அதுல செய்ய முடியும். எப்படி நீங்க சாப்பிடுவதற்கு, வீட்டை கட்டுவதற்கு, உங்கள் தேவைகளை நீங்கள் பெறுவதற்கு வேலை செய்றீங்களோ அத போலதான் ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, குடும்ப ஜெபம் இல்லாம, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நீங்க பல விதத்துல பிசுனிதனம் பண்ணுவதில, ஆத்துமாக்களுக்கு சத்தியம் சொல்லாம, ஊழியக்காருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறதுனால தான் வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடை போட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாராலையும் இல்ல, எல்லாம் ஒத்துக்கங்க, என்னால தான் அது நடந்து இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பேசி நிக்கிறேன் புரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய நிலைமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம், ஒரு மனிதனுடைய பாருங்க அந்த செயல்பாடு, அகத்தின் அழகு எதுல தெரியுமா தெரியும்? முகத்துல தெரியும். நீங்க ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கலையான்னு யாரையும் நீங்க கேட்க வேணாம். உங்களை உருவாக்கினவரை சுமந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கிட்ட போய் கேளுங்க, இதுல யார் ஜெபிக்கிறவங்க யார் ஜெபிக்க வருதில்லைன்னு பாஸ்டம்மா அழகா சொல்லிடுவாங்க. இல்லையா சொல்லுங்க. அப்ப ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். பாஸ்டருக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொன்னா அவர் என்னன்னாக்கா எல்லாம் வந்து யாரு பாருங்க, எல்லுன்னு சொன்னார்னா என்னையா வந்து நிக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியும். ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னா அது உண்மையா செஞ்சிட்டாங்கன்னா பாஸ்டர் நினைக்குவாரு, இவன் உண்மையா செய்யறான், உத்தமமா செய்யறான், சொல்ற வேலையை கரெக்டா செய்யறான், இந்த அம்மா ஒழுங்கா செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலன்னு பாஸ்டர் மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒருத்தன் ஒரு தாளந்த வாங்கினவன், உருப்படாதவன், யாரும் பார்க்காத இடத்துல மண்ணுல பொதிச்சு வச்சதுனால ஆண்டவரே சொன்னார், நீ எனக்கு சரிப்பட்டவன் இல்லை, நீ சோம்பேறி, உண்மை இல்லாதவன், உத்தமம் இல்லாதவன், ஆத்துமா பாரம் இல்லாதவன், சொன்ன வேலைக்கு கீழ்ப்படியாதவன், நீ குடுடா, உன்கிட்ட கொடுத்த தாளந்துன்னு வாங்கி இருக்கிறவன் கையிலேயே கர்த்தர் கொடுத்துட்டார். ஓரளவுலையா சொல்லுங்க, எல்லாம் இங்க தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ எங்க உண்மை இருக்கிறதோ, எங்க உத்தமம் இருக்கிறதோ, ஒருவேளை பாருங்க நாமவே எப்படி செய்வோமே, ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் அல்ல, உங்கள் மேல தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உங்களை வச்சுதான் அழிந்து போற ஜனங்களை ரட்சிக்க அவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார். தேசம் அழிகிறது உனக்கு பாரம் இல்லையா? பட்டணங்கள் அழிகிறது உனக்கு பாரம் இல்லையா? கிராமங்கள்ல ஜனங்கள் அழிகிறார்களே பாரம் இல்லையா? இன்னைக்கு தேசம் போற போக்கை பார்த்தா எத்தனை விதமான நாட்டுக்கு விரோதமாய் நாடும் ஜனங்களுக்கு, டேய் ஹலோ ஹலோ என்ன பாருடா, எழுந்து போய்க்கலங்க யாருன்னு அவ்வளவுதான். அப்புறமா உங்களுக்கு கூட வரேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேசப்படுகிற வேதனை பாருங்க. இப்ப அந்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மறுபடியும் உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு தான் அந்த வருத்தம் தெரியும். ஆனா குழந்தையை சுமக்க வைத்த ஆண்களுக்கு அந்த பாரம் தெரியாது. ஆண்கள் நாம் சொல்லுவோம், உனக்கு என்ன ஒரு புள்ள, 2 புள்ள, 4 புள்ள, 5 புள்ள பெத்தது முடிஞ்சு போச்சு. ஆனா வாழ்நாளெல்லாம் நான் என்னைக்கு உன்னை கரம் பிடிச்சு உன்னை கொண்டு வந்தனோ, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் படுற பாடு எனக்கு தான் தெரியும்ன்றோம் நம்ம. ஆனா
கர்ப்ப வேதனை படுகிறவர்களுக்கு தான், அந்த ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கிற தாய்மார்களுக்கு தான் அதோடைய வருத்தம் தெரியும். அது போலத்தான் பவுல் சொல்லுகிறார், ஓ கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஆண்டவருடைய இதயத்தில் இருந்த பாரம் நமக்கு வரணும். அவர் பகலெல்லாம் ஊழியங்களை செய்தார், இரவெல்லாம் ஜெபம் அலையில அவர் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அவருக்குள்ள ஆத்துமா பாரம், வியாதிஸ்தர்களை சுகமாக்க வேண்டும், பிசாசு பிடியில இருந்தவர்களை சுகம் கொடுக்கணும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும், எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு மாதிரியாய் மாடலாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உனக்கும் எனக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போய் வர வரைக்கும் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடு, உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நமக்கு கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வைத்து பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஆனா நீங்க தயாராய் இல்லை, தயாராய் இல்லை. நானும் என் கணவனும் என் பிள்ளைங்களும் என் குடும்பமே நல்லா வாழ்ந்தோம்னா போதும், யார் எப்படி போனாலும் அது எனக்கு கவலை இல்லைன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறீங்களா? இயேசு அவருக்காக வாழல, பிறருக்காகத்தான் அவர் வாழ்ந்து ஓட்டத்தை அவர் முடித்தாரே. ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. தூங்கிடுங்க, படுத்துருங்க. அப்படியே கொட்டாவி வருது, பொல்லாத ஆவி, பயங்கர டென்ஷன் வந்துடும். இவ்வளவு கத்தி பேசுறேன், எப்படிமா வரும் உங்களுக்கு தூக்கம்? 10 மணிக்கு வச்சிருக்கிறாங்க ஆராதனை. அல்லேலூயா. ஆத்தும பாரம் இல்லாதவர்களை வைத்து தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், எறும்பு கிட்ட போய் கத்துக்கோ உன் சுறுசுறுப்ப. 6 மாதம் கஷ்டப்பட்டு ஒளிச்சு சேர்த்து வைக்குது, 6 மாதம் கோடை காலத்துல அப்ப கூட வந்து தங்குது, உக்காந்து சாப்பிடுது. ஐயா, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசுங்க. உங்களை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அவர் விரும்புறார். அந்த சித்தத்துக்கு நீங்க உங்களை உப்பு கொடுக்கல, நீங்க விட்டு கொடுக்கல. உங்களை வச்சு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு வயசா எடுச்ச, நான் என்ன வச்சு என்னத்தை செய்ய போறேன்? உங்க ஜபத்தின் மூலமாய் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய நன்மையை தேவன் ஏற்படுத்துவார். அன்பு தம்பி, உங்களை வச்சு அநேக வாலிபர்களை தேவனண்டை இழுப்பதற்கு என் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்காத மதிப்பு, மரியாதை, உண்மை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார். அதிகால வேளையில உன்னை தேடி வருகிறார். என் மகன் ஜபிப்பானா, என் மகள் ஜபிப்பாளா? மத்தியான வேளையில கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளவு நேரம் டிவியில உட்கார்ந்து டிவிக்கு சீரியல்களுக்கு அடிமையாய் உட்கார்ந்து இருக்கிற? எழுந்து போ, தேசம் அழிகிறது, பட்டணம் அழிகிறது. ஜெபம் பண்ணு, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணு. அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, உன் குடும்பத்தில் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களே, உன்னை நான் உயர்த்துவதின் நிமித்தமாய், உன்னோடு நான் இருப்பதின் நிமித்தமாக உன் நல்வழியை பார்த்து அநேகர் ஆலயத்துக்கு ஓடி வரணும்னு எதிர்பார்க்கிறார். எங்கே தேவன் எதிர்பார்க்கிற உண்மை? வாயில உண்மை இல்ல. பிசினஸ்ல கூட அநேகர் போர்ச்சேரி வேலைகளை செய்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறோம். உண்மை இல்ல. கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தா அநேகத்துல தேவன் நம்மை அதிகாரியா வைப்பார். இந்த ஊழியம் ஸ்தாபிப்பதற்கு தேவன் ஒரு திட்டம் வச்சார். இந்த ஜாதி ஜனங்கள், கோத்திரங்கள் தேவனை அறிய வேண்டும் என்றுதான் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே இவரை பேர் சொல்லி ஆண்டவர் பரலோகம் செலக்ட் பண்ணினது. ஏற்ற வேலை வந்தவுடனே கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது கட்டடங்கள் எல்லாம் கிடையாது. என் மகனே, உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை உன் கையில கொடுக்கிறப்பா, உன்னை ஒரு எந்திரமாக அநேகரை ஆறுதல் படுத்த, உன் வார்த்தையின் மூலமாய் என்னுடைய நாமம் மகிமைப்பட, இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு உன்னை ஒரு எந்திரமாய் பயன்படுத்துறேன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு
முன்ன கர்த்தர் ஊழியக்காரரையும் ஊழியக்கார அம்மாவை கொண்டு வந்து கர்த்தர் இங்க ஸ்தாபித்தார். இன்னைக்கு முழங்கால்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள். ஆண்டவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் உண்மையாய் வாழ்ந்த தோட்டத்தால் இந்த கட்டடம் வந்தது. இந்த கட்டடத்தில் உண்மையாய் ஆராதித்த தோட்டத்தால் நீங்கள் எல்லாரும் வந்தீங்க. இன்னும் நீங்க உண்மையை காத்து கொண்டு ஊழியக்காரருக்கும் ஊழியக்கார அம்மாவுக்கு தோள் கொடுத்து நின்னீங்கன்னா பல ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையை நிரப்ப அவர் வல்லவர் ஆயிருக்கிறார். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல தேவன் உங்களை அதிகாரியா வைப்பா. வாலிபனே உங்களை அதிகாரியா வைப்பார். என் சகோதரியே உங்களை அதிகாரியா வைப்பார். ஒருவேளை எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறியா, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு உட்கார்ந்து இருக்கிறியா, எனக்கு வேலை இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு கௌரவம் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறியா, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் உள்ள தேவனை அல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். காற்றையும் கடலையும் அதட்டினவர், இறையாத அமைதலாய் இரு என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் தேவன் வாய்க்காமல் போக பண்ணுவார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவனே பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் என்றால் அவரை ஆராதிக்கிற நீயும் நானும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கோழி குஞ்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கோழி, தாய் கோழியை எடுத்துக்கனா ஒரு 9 முட்டையோ 11 முட்டையோ 13 முட்டையோ வைக்கிறாங்க. 21 நாள் அது மேல அடை காக்கிறது. அந்த 21 நாளும் தாயினுடைய சாயலை அந்த குஞ்சு கோழிகள் உருவத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறது. தாயுடைய குணமெல்லாம் அந்த இடத்துல அந்த உஷ்ணத்தின் நிமித்தமாய் வந்து விடுகிறது. அத போலதான் ஆண்டவர் ஆகிய தாய் கோழி ஆகிய ஆண்டவர் உடைய மறைவிடத்துல நாம் இருக்கிறோம். தூக்கம் வந்துடுச்சுங்களா சிஸ்டர்? அதுக்குதான் ஆசீர்வாதம் வராம தடை. கவனிங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவா. அந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்துல பாதுகாப்புல யாரெல்லாம் வந்து நீங்க சேர்ந்துடுறீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கிற கொள்ளை நோய்களுக்கும் நம்மை தப்புவித்து கனப்படுத்த என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் நாம் இருக்கும் போது தேவன் கத்து கொடுக்கிற பாடம் இதுல பார்த்தோம். தீவிரிக்கிறவன் ஐஸ்வர்யவன் ஆவதற்கு 2வது கேட்டகரி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும். எப்படி ஆகிலும் யார ஊரை அடிச்சு ஒலையில நம்ம என்ன செய்யணும், போடணும். எனக்கு குறுக்கு வழியில வர்றான், ரோட்ல அம்மாமாருங்க நடக்க முடியல, செயினை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுறான். அவன் தேவைக்காக கொலை பண்ணி விடுகிறாங்க. இன்னைக்கு குறுக்கு வழியில எப்படி ஆகிலும், ஆனா அவனுடைய முடிவு பரிதாபம். நீ கஞ்ச குடிச்சாலும் கோல குடிச்சாலும் வஸ்திரமே இல்லைனாலும் தாவீது யோபு சொன்னார், கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கையாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகிமை உள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு உண்மை உள்ள மகனாக, உண்மை உள்ள மகளாக, உண்மை உள்ள உத்தமியாக, என் பிரியமே, என் ரூபவதியே, இவன் உன்னுடைய அழுகையில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிறுத்துவதற்கு தான் இவ்வளோ வேதனையும் பாடுகளை நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம். டேய் திரும்ப போன் வச்சதுனால ரொம்ப கட்டுப்பாட்டில் நிற்கிறேன். அப்படியும் போக முடியல, இப்படியும் வர முடியல. தொடர்ந்து பேசலாமா நிறுத்தலாமா?
பாருங்க, உண்மை உள்ளவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கும் இந்த பூமியிலேயே நம்ம பார்த்துடலாம். அப்போ நீங்க உயர்த்தப்படணும்னா எதுல அடங்கி இருக்குது ரகசியம்? உங்க முழங்கால்ல தான் ரகசியம் அடங்கி இருக்குது. முழங்கால்களை முடக்கி குடும்ப ஜெபங்களை செய்து, தனிப்பட்ட ஜெபங்களை செய்து, அதிகமாய் வேதத்தை வாசித்து, உபவாசம் இருந்து, ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்து, பண விஷயம் ஆனாலும், ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயம் ஆனாலும், எந்த ஒரு நல்ல காரியங்கள் ஆனாலும் ஆசீர்வாதத்தை தேடி அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் தலை கொடுக்கிறது, இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் தலை கொடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு 500, அவங்களுக்கு ஒரு 1000, அவங்களுக்கு ஒரு 10,000, அவங்களுக்கு ஒரு 20,000, அதை கட்டணுன்றாங்க, இதை கட்டணுன்றாங்க, இதை செய்யணுன்றாங்க. அதனால நம்ம இதை பண்ணலான்னு அங்கங்க கர்த்தருடைய பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு யார் கொடுத்த அதிகாரம் உனக்கு? உனக்குன்னு ஒரு மைப்பன், உனக்குன்னு ஒரு சபை. நீ கஷ்டப்பட்ட பணத்துல முதல் பலன் தசமபாக காணிக்கையை பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுப்பது உன் மேல குழந்தை கடமை. சம்பாதித்த உடனே சிஸ்டர் குழந்தை அப்புறம் கொஞ்சலாம் இங்க பாருங்க, கீழே வந்திருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வாரெல்லாம் கொஞ்சறீங்க எப்படிங்க? இங்க பாருங்க, குழந்தை எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். பாருங்க, யார் கொடுத்த அதிகாரம் உங்களுக்கு? அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடு. நான் லே டீச்சராக வந்திருக்கிறேன், கெஸ்டாக வந்திருக்கிறேன். ஏதோ ஐயா கூப்பிட்டாரு, மைக்கை கொடுத்து பேசுன்னு விட்டுக்கிறாரு எஜமா, நான் போயிடுவேன். உடனே எனக்கு பின்னால் 5,000, 10,000, 20,000 காணிக்க நீங்கள் அனுப்பலாமா? சொல்லுங்க. அவரை பட்னி போட்டு கொடுக்க மாட்டேன். சரி, அப்ப நீங்கெல்லாம் உண்மையா உத்தமமான ஊழியக்கார். உங்க ஊழியக்காரே சொல்லிட்டார். பாருங்க, ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்தை நம் கல்லர் குகையாய் மாற்றக்கூடாது. இதுல நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் இப்ப நிறைஞ்சு போச்சு. உன்னை வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இதுலயே உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதை விட பெருசாக்குவதற்கு தேவன் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாராய் இருந்தாலும் ஒவ்வொன்றுலையும் நம்ம உண்மையை உத்தமத்தை கடைபிடிக்கணும். ஒரே ஒரு மனிதனை காட்டிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அவன்தான் யோசேப்பு. 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 37:2 வரலாறு. யோசேப்பு 17ஆம் வயதில் சகோதரர்கள் உடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இருந்து அவர்கள் செய்கிற அட்டூழியம் அக்கிரமத்தை என்ன செய்தான்? தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன பண்ணா? சொல்லின்னு வந்தான். யோசேப்பு 11ஆவது பிள்ளை, 12ஆவது ஒரு தம்பி இருக்கிறான், அவன் தான் பெஞ்சமின். முதல் மகன் ரூபன். இவர்கள் 12 பிள்ளைகளில ஆண்டவர் 12 பேரையும் ஊழியத்துக்கு அழைக்கல. பாருங்க, அதே போலதான் அக்கத்து வீட்டுக்கு வராத ரட்சிப்பு, பக்கத்து வீட்டுக்கு வராத ரட்சிப்பு, உன் குடும்பத்துல உன் கூட பிறக்காதவங்க ரட்சிக்கப்படாத அவங்களுக்கு வராத ரட்சிப்பை ஆண்டவர் உனக்கு கர்த்தர் கொடுத்து உன்னை சபையில கொண்டு வந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என் மகளே, என் மகனே, பிரியமான என்று யாருக்கு வராத ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில 11 பேருக்கு வராத ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு 17 வயசுல கொடுத்தார். அவன் யாரு தெரியுமா? தேவனுக்கு பயந்தவன்.
யாருக்கு பயந்தவன்? எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. யாருக்கு பயந்தவன்? கர்த்தருக்கு பயந்தவன் அவன். அவன் பாருங்க, பயந்தபடினால் கர்த்தர் அவனோடு இருந்தார். முதலாவதாக எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே தெய்வ பயம் இருக்கிறதோ, கர்த்தர் அவங்க கூட இருப்பார். ஒரு ஆளிலையா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், தெய்வ பயம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தருடைய பயம் இருக்குதா? காலையில 10 மணி ஆராதனைன்னு சொன்னா எவ்வளவு மணிக்கு வர்றீங்க கேளுங்க. வீட்டுல குடும்ப ஜபம் இருக்குதா? தனிப்பட்ட ஜபம் இருக்குதா? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்றியா? ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிறியா? இந்த வாரம் எல்லாம் எவ்வளவு பேரை நீ சந்திக்கிற, அந்த பாரம் நமக்கு இருக்குதா? கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? யோசேப்போடு இருந்தார். அண்ணன் தம்பி பிளான் பண்ணானுங்க, நம்ம எந்த தவறு செய்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு எங்க என்ன பண்றானுங்க? வாயை தொந்து பேசுங்க, சொல்லிடுறாங்க. அதனால இவன் என்ன செய்யணும்? ஆனா தாய் தகப்பனுக்கு ஃபேவரட் பிள்ளை எது தெரியுமா? யோசேப்பு தான். ஒரு ஆளிலே சொல்லுங்க. எனக்கு ஒரு பேத்தி வந்து பிறந்திருக்குது, 9 மாசம். அந்த பேத்தினால தான் என் மனைவி வரல. பல்லு வளர்ந்துட்டு வயிற்று போக்கு. அவங்க அம்மா அப்பா கூட வானாதுக்கு 3 வருஷம் நானும் என் மனைவி முழங்காலில் நின்று தவம் இருந்து வாங்கணும். பிரசங்கம் கேட்டால் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆயா ஆராதனை பண்ணி பாட்டு பாடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விருப்பம். தினதோறும் பாட்டு பாடுவோம். பாட்டு தெரிலனா கூட 9 மாசத்துல யூடியூப்ல பாருங்க, அதில் ஒரு 3வது மாசத்துல ஆலேலூயான்னு எங்க மனைவி பாடினா அவரு 3வது மாசம். அம்மா தோத்தா பண்ணுமா, தோத்தா 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 அலையிலையா சொல்லுமா, அலையிலையா அலையிலையா அலையிலையா. என்ன ஜபம், என்ன பாட்டு. இப்படி எல்லாம் இருக்கும் போது தாத்தா பாட்டிக்கே என் பேர பிள்ளை மேலே இவ்வளோ என் பிள்ளைங்க மேலே விருப்பம் இருந்தா, அகில உலகத்தை அரசாளுகிற தேவன், அகில உலகத்தின் ராஜாவ நீ உண்மையோ உத்தமமாய் உன் கற்புள்ள நடக்கையை பத்திரமாய் வைத்து கர்த்தருடைய இதயத்தை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றபடி வாழ்வாயானால், யோசேப்பு 17 வயதுல அண்ணன் தம்பியால புறக்கணிக்கப்பட்டு பாலாங்கணத்துல கொண்டு போய் அவனை அடித்து கொள்ள போறாங்க. அப்ப மூத்த அண்ணன் ரோபன் சொல்றார், பார்வனுக்கு 20 பணத்துக்கு நம்ம வித்து போட்டலாம் இவனை. அவன் விற்கப்பட்டான். எகிப்துல போற வரைக்கும் பார்வோனுடைய காரியத்துல ஜெயமே இல்லை, எல்லாம் தோல்வி. 17 வயசுல யோசேப்பு எகிப்துல அடி எடுத்து வைக்கும் போது அந்த நாளிலிருந்து அவன் செய்த காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. அந்த யோசேப்பு புரிந்து கொண்டான், இவ்வளவு காலம் நான் செய்தது ஒன்றும் எடுபடல. என்னைக்கு இந்த யோசேப்பு வந்தானோ, என் வீடு மட்டும் இல்லை, என் அரண்மனை மட்டும் இல்லை, என்னை சூழ்ந்து இருக்கிற சமஸ்த இந்த எகிப்தியான் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஜெயமா இருக்கிறது. உன் கூட கர்த்தர் இருந்தார்னா ஆண்டவர் அநேகரை உன்கிட்ட அனுப்புவார். இந்த சகோதரி கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இந்த சகோதரன் கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்கார அம்மா கிட்ட ஜெபம் பண்ணு. அநேகர் உன்னை தேடி வந்து உன் ஜெபத்துக்காக காத்திருக்கிற நாட்களை வைத்து தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்புடையோடு கர்த்தர் இருந்தார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்கு இருக்குதா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் ஊழியம் செய்யறேன்னா, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆத்துமாக்கு சத்தியம் சொல்லிக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? எப்போ இவன் எகிப்துல போர்த்திபாருடைய வீட்டுல அடி எடுத்து வைச்சானோ, ஒன்னு ராஜாவுக்கு பாருங்க, பார்வோனுக்கு மனைவியா இருக்கிறவளுக்கு புருஷன் இல்லாத வேலையில, ஏன்னா இவனுடைய அழகு வித்தியாசமாயிருந்துச்சான். இவனை பார்த்த உடனே போர்த்திபாருடைய மனைவி நினைக்கிறா, இவனை விடக்கூடாது,
என் கணவன் இல்லாத நேரத்தில் இவனை எனக்கு ரெண்டாந்தரமாய் நான் கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவனை எப்படியாகில நம்ம கவர் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அழகான பெண் ஜாதியை கர்த்தர் கொடுத்து இருப்பார். கிளி மாதிரி இருப்பாங்க மனைவிங்க. நிறைய கணவருங்க கொருங்கு பின்னால தெரியுறாங்க. நான் உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் நல்லவங்க. ஹலோ சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, எனக்கு கிளி மாதிரி கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். சொல்றவங்கெல்லாம் பாக்கியவானுங்க. நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு தாய்க்கு தாயா, மனைவிக்கு மனைவியா, என் நல்ல அருமையான மனைவியை கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு. இன்னும் 3 ஹவர் ஜோம் பண்ணுருவோம். ஒரு நாளைக்கு முழங்காலில் நிற்கிறவோ. வெள கொலகளெல்லாம் பேச மாட்டா. எப்பவுமே கண்ணில் தண்ணி, புறாத்த கண்ணில் தண்ணி இருக்கிற போல என் மனைவி கண்ணில் இருக்கும். நான் பெருமையாக பேசுகிறேன். அவள் இல்லாததுனால. ஏன்னா எதிர்க்க பேசினா கொம்பு வந்துடும். 2க்கு 2 அடி டைல்ஸ் என் மனைவி அழுது அழுது ஜபிக்கிற இடம் எல்லாம் உப்பு பூத்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஐயா, அழகான மனைவி கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. அழகான பிள்ளைங்களை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழகான கணவர்களை இல்லை, கணவனை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அழகான பிள்ளைங்களை கொடுத்தாரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, கணவன் கொஞ்சம் வெளியே போய் இருக்கும் போது இவளும் கெடுத்துக்குன்னு பரிசுத்தமா வாழ்றவங்களை கூட கெடுக்கிறதுக்கு அநேகரும் ஓட்ட தேடி எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? ஜெப நேரம் தெரிஞ்சு அந்த நேரத்தை தான் பிசாசு யாருன்னு அனுப்பி வைக்கும். இந்த மாதிரி யோசேப்பை கவர் பண்றதுக்காக போர்த்திபாருடைய மனைவி எழும்பிட்டான். உடனே அந்த காரியங்களுக்கு அவன் சம்மதிக்காததுனால பாருங்க, அந்த பாவத்துக்கு விலகி ஓடும் போது ராஜா கிட்ட என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? என்னை வேணும்னு கை பிடிச்சி இழுத்துட்டான். இவன் செய்யாத தவறுக்கு 17 வயசுல சிறைச்சாலைக்கு போனவன் எத்தனாவது வருஷத்துல விடுவிக்கப்படுறாரு தெரியுமா? 30வது வயதுல 13 வருஷ காலங்கள் சிறை வனவாசம். 13 வருஷம் ஜெயில இருக்கும் போது கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. வேதத்துல நீங்க படிக்கும் போதெல்லாம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. எங்க உண்மை இருக்கிறதோ, உத்தமம் இருக்குதோ, என் புருஷன் பார்க்கல தவறு செஞ்சா என்ன, என் மனைவி பார்க்கல தவறு செஞ்சா என்ன, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறோம், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்க கற்புள்ள நடக்கையை நம்ம என்ன செய்யணும்? பத்திரமாய் பாதுகாக்கப்படணும். அந்த 13 வருடங்கள் ஆன உடனே யோசேப்புக்கு தெரிஞ்சிடுச்சு, கர்த்தர் இவனோடு இருக்கிறார். எங்க அவன் உயர்த்தப்படுறான் பாருங்க. ஆதியாகமம் 41:46 வசனம். பாருங்க, பார்வனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கும் போது எத்தனை வயது? 30 வயதா இருந்தான். புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் அவன் போய், ஒரு அலையிலே சொல்லுங்க, மன்னனாக ராஜாவாக எப்ப முடிசூட்டப்படுறார் தெரியுமா? 30 வயதுல. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுன்னுக்கிறியா? நல்ல நிலைமைக்கு நான் வர்றதுக்கே முடியலன்னு நினைக்கிறியா? இன்னிலிருந்து உண்மை பக்தியை சரியா காட்டிப்பார். இவ்வளவு காலம் நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை அதிகமா இன்னும் தேட ஆரம்பித்து பாருங்களேன். 30 வயதுல இவனை மன்னனாக முடிசூட்டின தேவன் வயசு தரம், ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காமல்
உன்னை உயர்த்தி வைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிகிற வேலை வருகிறது. எவ்வளோ வாக்கு தத்தங்களை எங்கள் ஊழியக்காரர் பேசி இருக்கிறார். பல வருஷங்களாய் நான் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி என் வாழ்க்கை நடக்கிற நெஞ்சனக்கறியா, ஒருவேளை இந்த வாரத்திலே உன் வாழ்க்கையில் ஆரம்பம் ஆயிடும், இல்ல வருகிற மாதத்தில் ஆரம்பம் ஆயிடும், இல்ல இந்த வருடத்தின் முடிவில் நடக்கும், இல்லாவிட்டால் புதிய ஆண்டில மகிமையான காரியத்தை கர்த்தர் பார்க்க அந்நிய கண்களில் உன் சொந்த கண்ணே பார்க்க தேவன் வைப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில மன்னனாக முடிசூட்டப்பட்ட வருடம் 30. உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த என் ஆண்டவர் வரப்போகிறார். இங்க மட்டும் நமக்கு கனம் இல்லைங்க. நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு பரலோகம் போக போறோமா இல்லையா? போக போறோமா இல்லையா? போக போறோம். அன்னைக்கு பிதாவுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவர் எழுந்து நின்று உங்களையும் நம் எல்லாரையும் வரவழைக்க அவர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்தவர்கள். நீ கொஞ்சத்தில் பூமியில உண்மையா இருந்ததுனால அநேகத்தில் நீ அதிகாரியாய் வந்து அமரு என்று உனக்காக அநேக கதவுகளை தேவன் திறந்து வைக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மரகதம், கோமதேகம், பதுமராகம், புஷ்பராகம், படிக்க பச்சை, இந்திரநீல, சுகந்தி இவைகளுக்கு இப்படி போன்ற நிறைய தங்க வீதியில உங்களை என்னை நடக்க வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். வாடகை வீட்டில் வாழ்ந்து நினைக்கிறீங்களா? குடிசை வீட்டில் வாழ்ந்து நினைக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொல்றார், தங்கத்தால மனிதனால கட்டப்பட்ட கட்டடம் அல்ல, என் சொந்த கையினால உருவாக்கப்படுகிற கட்டம். அதுல போய் நீயும் நானும் வசிக்கணும்னு சொன்னா நமக்கு உண்மை முதலாவது நமக்கு தேவை. பாஸ்டர் கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு. முடிச்சிடலாமா? முடிவுக்கு வரல பிரசங்கம். முடிச்சிட்டுமா? ப்ளீஸ் சொல்லுங்க, எதனா ஒன்று சொல்லுங்க. பாஸ்டர், ஓட்டு என் பேரில் விழுந்துக்குதுங்க, ஒரு 10 நிமிஷங்கள் கொஞ்சம் இறக்கம் பண்ணுங்க தயவு செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒன்னே என்னால் முடியல. ஒன்று 5 பேரை காட்டினா நான் எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. சரி, டைம் இல்லை. எந்த போஸ்ட் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா யோசேப்புக்கு? இப்ப இருக்கிற போஸ்டுங்கள்ல எந்த போஸ்ட் கொடுத்தாரு தெரியுமா? ஜனாதிபதி போஸ்ட் பார்வன் வச்சுக்கினார். பிரதம மந்திரி PM இப்ப இருக்கிற மோடி ஐயா போஸ்ட் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். அவர் சொல்றார், எனக்கு எப்படி ரதங்கள், குதிரைகள், ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத போல உனக்கும் குதிரைகளும் ஜனங்களும் இருப்பாங்க. அப்ப நீ உயர்த்தப்படணும்னா கரெக்டா வச்சுக்கணும்னா தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார். நீங்க வீட்டில் படிச்சுக்கங்க. ஹல்லேலூயா, thank you Lord. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41 எல்லாம் குறித்து நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க. 47, 49, 52, 53, 57. இதுலயே 41ஆம் அதிகாரம் 40, 41, 42, 43 வீட்டில் படிச்சுக்கங்க. ஏசாயா 3:10 படிங்க. ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்லுங்க? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு நன்மை உண்டாகிற வேலை வருகிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தை வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, ஒருத்தர் படிங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீதிமான்களுக்கு சொல்லுங்க, அவர்களில் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள்.
என்கிட்ட இன்னைக்கு காலையில வரும்போது கர்த்தர் சொன்ன, என் பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லு, இவங்களுக்கு போய் சொல்லு, அவர்களுடைய வாழ்க்கையில நான் தென்படுவேன். அவங்க வாழ்க்கை தரம் உண்மையா இருந்தா, உத்தமமா இருந்தா, அவர் நீதிமான்களுக்கு போய் சொல்லு, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்களா. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்லா சொல்லுங்க படிச்சு, உங்களுக்கு வர வேண்டிய பலனை நீங்க அனுபவிக்கிற நேரம் வருது. உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுகிற நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனம் படிக்க முடிக்கிறேன் நான். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒரு அலையிலே சொல்லுங்க. எப்படி இருந்தா எப்படி வரும் சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க உண்மையா இருந்தா, இந்த வசனத்துக்கு உயிர் இருந்தா, இதை நம்பி நீங்க கீழ்ப்படிஞ்சா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. கரங்களை தட்டி நல்லா, யோபு வாழ்க்கையில உண்மையா இருந்ததுனால தான் அவன் இழந்த எல்லாவற்றிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா இருக்க விரும்புறீங்க? பொய் பித்தலாட்டம் விட்டுடலாமா? தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் விட்டுடலாமா? புருஷனை ஏசுறது, பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது, வாடான்றது, போடான்றதெல்லாம் விட்டுடலாமா? குரங்கு பின்னாலெல்லாம் போறதெல்லாம் விட்டுடலாமா? பெண்கள் பின்னால போறத விடலாமா? தேவனை பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, யார பார்க்கலன்னா அந்தரங்க பாவங்களெல்லாம் விட்டுடலாமா? விட வேண்டியதை விட்டாதான் கொடுக்க வேண்டியதை என் ஆண்டவர் அள்ளி குலுக்கி சரிந்து வீழும்படியா நன்றாய் அழுந்து உங்க மடியில போட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மன்னித்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்தது? தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை சிடி யாருக்குன்னா வேணும்னா ஆடியோ வீடியோ பாக்கி ஐட்ஸ் இருக்கிறது. சில இடங்களில் போகும்போது 1-2 கேட்குறாங்க, அதனால தான் எதுனா கொண்டு வர்றது. நாங்கள் தேவையாக இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் கையில் பாட்டு புக்கு கொடுத்தோம். ஒன்று அந்த கூகுள் இல்லை ஃபோன்பேயில் நீங்கள் 20 ரூபாய் அனுப்பிடுங்க. இல்லாவிட்டால் பாஸ்டர் யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் 20 ரூபாய் கொடுங்க. இது ஆலயம் கட்டுமான வேலைக்கு போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் பாடல்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காக இந்த பாடல்களை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ பாஸ்டர். அவங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். அப்படியே எழுந்து நின்று ஜெபித்து நாம் முடிப்போம்.